வணக்கம் நண்பர்களே, எம்எஸ்சி ஆடியோ யூடியூப் சேனல் பண்ண நண்பர்களே. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா விவேக் 400 வாட்ஸ் சர்வீஸ் பண்ணுறதுக்கு வந்திருக்கோம். நம்ம எங்கன்னா நம்ம கடைக்கு நம்ம ஓனர் இருப்பார். இதுதான் நம்ம ஓனர் ஏகே எலக்ட்ரானிக்ஸ் பண்ண இவர் வந்து நம்மளுக்கு குருநாதர். இவருக்காக வர கடை. இவர் வந்து செட் ஒன்று சர்வீஸ் பண்ண வாடன்னு கூப்பிட்டு வந்து அப்படி வந்திருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா விவேக்கு 400 வாட்ஸு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா டிரைவர் செக்ஷனில் ஃபால்ட்டு. இப்போ நாங்கள் டிரைவர் செக்ஷனை கலந்து வச்சுருக்கோம். டிரைவர் செக்ஷன் இங்கே வர டிரான்சிஸ்டர் ஃபால்ட்டு, 2 டிரான்சிஸ்டர் மாற்றணும். அதில் பார்த்திங்கன்னா டப்பி பாருங்கள் எடுத்து வச்சுக்கிட்டுங்க. ஒரு சைடு வர ஃபுல்லாகவே போயிடுச்சு. இப்போ இதை மாற்றணும். இப்போ வந்து செக் பண்ணி பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு வர 2 டிரான்சிஸ்டர் போட்டுடலாம். 2 வந்து பார்த்திங்கன்னா பெஸ்ட் ஆகிடுச்சு. வேறு போட்டு பார்க்கணும். இப்போ போட்டு பார்த்துடலாம். தொடர்ந்து வீடியோ பார்த்துட்டு வாங்க நண்பர்களே. வீடியோ பார்க்கணும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்தடுத்து வர வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். நீங்கள் அடுத்தடுத்து வர வீடியோ பார்த்துக்கலாம். இப்போ வந்து வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 4007 2 டிரான்சிஸ்டர் வந்து இதுக்கு ஆட் பண்ணணும். இது ஆட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அது மைக்கா சீட்டு போட்டுடலாம். மைக்கா சீட்டு ஃபஸ்ட்டு போடணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மைக்கா சீட்டு வைக்கணும். இப்போ வந்து மைக்கா சீட்டு வச்சாச்சு. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த டிரான்சிஸ்டர் வைக்கணும். அப்படி ஃபஸ்ட்டு வந்து ட்ராக்குள்ளே போட்டுருணும். ட்ராக்கில் போட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மடக்கணும். இன்னும் இது மாதிரி வாசர் போட்டுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே அதுக்கு பார்த்தீங்கன்னா இன்னொன்று போடுறோம். இது போட்டு டைட் பண்ணிடலாம். டைட் பண்ணிட்டு ட்ராக்கர் ரெடி பண்ணணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 4007 2 போட்டாச்சு. பார்த்தீங்கன்னா இப்போ ஆப்போசிட் திருப்பிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து ட்ராக்கெல்லாம் பார்த்திங்கன்னா கட் ஆகிடுச்சு. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா புதுசாக நாம் தான் ட்ராக் கொடுக்கணும். ட்ராக் வந்து நம்ம புதுசாக கொடுக்கணும். இதுக்கு ட்ராக் கொடுக்குறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இது வந்து மல்டிமீட்டரில் செக் பண்ணணும். ஷார்ட் இருக்கா இல்லையான்றதை செக் பண்ணிக்கணும்.
மல்டிமீட்டரில் வந்து பார்த்திங்கன்னா பசர் மோட்டில் வச்சுக்கணும். இந்த எர்த்தும் சென்டர் வருதான்னு பார்க்கணும். வந்து இப்படி எர்த்து வரணும். இது ரெண்டும் பார்த்திங்கன்னா தனித்தனியாக வரக்கூடாது. பார்த்திங்கன்னா இது எர்த்து, இதுவும் பார்த்திங்கன்னா எர்த்து. அப்போ வந்து பார்த்திங்கன்னா இதுவும் வரக்கூடாது, ஷார்ட் காட்டக்கூடாது. ஓகேங்களா? இப்போ வந்து இது ஷார்ட் காட்டில் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம சால்டர் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ எல்லாமே ஒர்க் முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து ப்ரெஷ் பண்ணிடலாம், க்ளீன் பண்ணிடலாம். க்ளீன் பண்ணிட்டு ஆடியோ வந்து வருதான்னு சொல்லி செக் பண்ணிடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த டிரான்சிஸ்டர் வந்து மாற்றியாச்சு. அப்படியே பேக் சைடு காட்டுற பாருங்க. 407ம் இந்த 407 எல்லாமே ரெண்டுமே மாற்றியாச்சு. இப்போ வந்து இது வந்து டைட் பண்ணிவிட்டு ஆடியோ செக் பண்ணிடலாம். மற்றபடி பார்த்திங்கன்னா இதெல்லாம் பாருங்கள், இதெல்லாம் அந்த 33 ohms, 56 ohms, 47 ohms இது எல்லாத்தையும் மாற்றியாச்சு. இந்த 2 டயோடு மாற்றியாச்சு. மொத்தம் இருக்கிற எல்லாமே அவுட்புட் இருக்கிற எல்லாமே மாற்றியாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து டைட் பண்ணணும். டைட் பண்ணும்போது உடையாமல் டைட் பண்ணணும், இல்லைனா அங்கே உடஞ்சிக்கும். இது ரெண்டும் உடஞ்சிக்கும். உடையாமல் டைட் பண்ணி செக் பண்ணிவிட்டு ஆடியோ வருதான்னு செக் பண்ணி பார்த்துடலாம். செக் பண்ணிவிட்டோம், எல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ ஆடியோ ஆன் பண்ணி செக் பண்ணிடலாம். பாருங்கள், அந்த சீரிஸ் லைட் எரியும். இது ஆன் ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள், ஆடியோ காட்டலாம். அட்டமாக அப்படி அப்படி சொல்லி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா செட் ஆன் பண்ணி பார்த்துடலாம். ஆன் பண்ணியாச்சு. பாருங்கள், ஆடியோ இன்ட்டு கொடுத்து பார்த்துடலாம். இப்போ வந்து ஆடியோ இன்புட் வருது. போர்டு எல்லாமே ஓகே, ஒன்றும் பிரச்சனை, எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஏன்னா இது ஷார்ட் சர்க்யூட் ஆச்சுன்னா மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து தான் செய்யணும். பார்த்தீங்கன்னா இது 2 செட்டு, 2 சைடு, இது ஒன்று இது ஒன் சைடு போயிடுச்சு. இப்போ இது 2 அப்படியே போட்டு ஃபிக்ஸ் பண்ணி டைட் பண்ணிடலாம். இப்போ வந்து செட் வந்து ஓகே, ஒர்க் ஆகுது. ஆடியோ இது வந்து பார்த்திங்கன்னா ஆடியோ இன்புட்டுக்கு வந்து லைன் கொடுத்து செக் பண்ணணும். செக் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா இதில் டப்பி போயிடுச்சு. இப்போ டப்பி போனதுனால இப்போ நம்ம டெம்பரரி வேறு செட்லேருந்து கரெக்டாக ரெடி பண்ணிடுறோம். இப்போ வந்து இது என்ன ஃபால்ட்டுன்னு வந்து செக் பண்ணி பார்க்கணும். செக் பண்ணி பார்த்தா தான் தெரியும் என்ன ஃபால்ட்டுன்னு சொல்லிட்டு. அதை செக் பண்ணி பார்த்துடலாம். இது பார்த்திங்கன்னா விவேக் 400 வாட்ஸு எல்லாமே ஒர்க்கு ஃபினிஷ் ஆகிடுச்சு. இப்போ வந்து டெலிவரி கொடுத்துடலாம். ஃபிக்ஸ் பண்ணி டெலிவரி கொடுத்துடலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏதாவது ஆம்ப் சர்வீஸ் பண்ணணும்னா கான்டாக்ட் பண்ணுங்கள். எம்எஸ்சி அப்படி யூடியூப் சேனல் பெண்ணாகிறோம். பெண்ணாரத்தில் வந்து கடை பார்த்திங்கன்னா ஏகே எலக்ட்ரானிக்ஸ் பெண்ணாகிறோம். பெண்ணார் சைடு யார் சர்வீஸ் பண்ணணும்னு பாருங்கள். ஏகே எலக்ட்ரானிக்ஸ் பெண்ணாகிறோம். எங்கன்னு பார்த்திங்கன்னா ஒகனைகளுக்கு தருமபுரி பைபாஸ் ரோட்டில் இருக்குது. லோக்கல் சர்வீஸ் பண்ணுறவங்க வந்து சர்வீஸ் பண்ணிக்காங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த விநாயகர் சதுர்த்தி சீசனு. இப்போ வந்து நிறையா மைக் செட் அம்ப் வந்து சர்வீஸ்க்கு வரும். லொக்கேஷன் என்ன கேளுங்க, தரோம், வந்து சர்வீஸ் பண்ணிக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. கான்டாக்ட் பண்ணுங்கள், நாங்கள் சொல்கிறோம். தொடர்ந்து வீடியோ பார்த்துட்டு நண்பர்கள் எம்எஸ்சி யூடியூப் சேனல் பண்ணாலும் நன்றி, வணக்கம்.